வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கொள்கை எதிரின்னு சும்மா நாம்கேவாஸ் சொல்லிட்டு அரசியல் எதிரி திமுக தான் பிடிச்சி கடிச்சுன்னு கிடக்கிறாரு. 10 ஏரியா திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி ஒரு வாயை திறக்கல. பல விஷயங்களுக்கு அவர் கருத்தே கிடையாது. கருத்து இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு இஸ் நெய்தர் a threat, 0.01% ஆஃப் நெய்தர் a threat to the state nor to the பிஜேபி. அப்படி இருக்கும்போது அவர் படத்தை போய் இப்படி இது வந்து ரிசோர்ஸஸை ட்ரெயின் பண்ணுற வேலையும் ஒரு ஸ்டேட் வந்து ஷுட் ஹேவ் சம் மெக்னானிமிட்டி. சி ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. நான் சொல்கிறேன், இதில் வந்து இந்தியன் ஸ்டேட்டோட, இந்தியன் ரூலிங் பார்ட்டியோட, இந்தியன் ரூலிங் கிளாஸோட ஒப்பீனியன்ஸுக்கு எதிராக மேஜர் இஷ்யூஸில் அவர் போகவே மாட்டாருன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். குறைஞ்சபட்ச அறிவு இருக்கு அவனுக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு சினிமா. 500 கோடி போட்டு படம் எடுக்கிறவன் அப்படி ஒரு அரை செகண்டில் அப்படி ஒரு காட்சி வச்சானா கூட வந்து ஃபுல் மைட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் வில் டிசெண்ட் ஆன் ஹிம். யாவனும் அதை விரும்ப மாட்டான். அவ்வளோ தூரம் முட்டாள்கள் யாரும் கிடையாது. வியாபாரி அவ்வளோதான். 500 கோடி போட்டு படம் எடுக்கிறவன் அதை செய்ய போகிறான். அப்படி ஒன்று இருந்ததுன்னா 5 பேர் பார்த்தானுங்களே யோகியனுங்க இதில் சிபிஎஃப்சியில் உட்காந்து எவனா ஒருத்தன் கட் பண்ண சொல்லியிருப்பான்ல. அந்த பாயிண்ட் ஏன்னா நீ 5 பேரும் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு ஒருத்தனுக்கு ஞானோதயம் வந்து அவன் லெட்டர் எழுதுறான்னா இது காக்கன் புல் ஸ்டோரி இல்லை. இது அதாவது ஒரு அரசு 140 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசு இவ்வளோ அற்பத்தனமாக ஏன் நடந்துக்குதுன்னு தான் புரியல. அந்த மைட்டி அந்த மெஷினரி அதை வந்து இதை ஒரு இஷ்யூவாக நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுறதே சரியாங்கிற கேள்வி தான் வருது. ஒரு அதிகாரத்தை நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கிறது எதற்காக? அது சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர் தட் த கம்ப்ளைனன்ஸ் கிரீவன்ஸ் அப்பியர்ஸ் டு பி அன் ஆஃப்டர் தாட் அண்ட் மோட்டிவேட்டட். சிங்கிள் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குறது such a old face by a member of an examining committee would give rise to dangerous trend. நீங்க ஆமா நாளைக்கு என்ன பண்ணுவா, நீ கிளியர் பண்ணுவேன். கிளியர் பண்ண 4 நாளில் அந்த ப்ரொடியூசருக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் ஏதோ சிக்கல், அந்த ஹீரோக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை. 5 பேரில் ஒருத்தனை விட்டு ஒரு லவ் லெட்டரை மேலே அனுப்புனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது நாளைக்கு எந்த படத்தையும் எவனும் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவன் வக்கீல் சதீஷ் பராசன் சொன்ன மாதிரி 4:1 தானே. உனக்கு என்னத்துக்கு வந்து மெஜாரிட்டி எதை சொல்லுது? இது எப்படி பார்த்தாலும் இது வந்து காக்கன் புல் ஸ்டோரிங்க. சொல்கிற ஒரு ரீசன் கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற ஒரு ரீசன் கூட வந்து நேர்மையானதாகவோ நியாயமானதாகவோ இல்லை. இப்போ விஜய் அவர்களை என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும் என்கிற எண்ணம் இன்னமும் பாஜக இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி இல்லை. அவங்க இனிமேல் கொண்டு வர்றதுலாம் அவங்க நோக்கம் இல்லை. கொண்டு வந்தாலும் எங்கள் ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா எடப்பாடியை சமாளிக்கிறதே அவங்களுக்கு குதிரை கொம்பாக இருக்குது. கொண்டு வரது நோக்கம் இல்லைங்க. அவங்க வேறு ஏதோ எதிர்பார்க்குறாங்க. தான் சொல்கிற ஏதோ ஒன்றா அவர் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிற கேண்டிடேட்டை ஒரு 40 தொகுதியில் போடு, மைனாரிட்டிஸ் இருக்க இடங்களில் போடு. ஸோ தட் டிஎம்கேக்கு போகிற மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒரு 2 to 3% உன் பக்கம் வந்துனா கூட டிஎம்கே வில் நாட் கெட் மெஜாரிட்டி. திடீர்னு இங்கேயோ இருந்து ஓவைசி டிடிவி கூட வந்து சேர்ந்த மாதிரி சரியான வார்த்தை. அப்சல்யூட்லி. ஓவாசியை கொண்டு வந்து டிடிவியோட சேர்க்கணுன்ற புத்தி யாருக்கு வரும்? அமித்ஷாக்கு மட்டும்தான் வரும். அதுக்கான பலனும் கிடச்சிது. நீலோஃபர் கபில்ன்ற அந்த சிட்டிங் மந்திரிலாம் தோத்தது, முஸ்லீம் ஓட்டு உடஞ்சிது. அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி மைனாரிட்டிஸ் ஓட்டை விஜய் பக்கம் ஓரளவாவது திமுக கிட்ட வந்து பிரித்து திருப்பணும். நேரடியாக பிஜேபிக்குள்ளே வரதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குதா எனக்கு தெரியல. அது நான்சென்ஸ். அந்த அளவுக்கு அமித்ஷா ஒன்றும் முட்டாள் கிடையாது. தனியாக நிற்க வச்சு ஆன்டி பிஜேபி பேச வச்சு அவரும் பேசுவார். எலெக்ஷன் டைமில் பேசுகிறாரோ பேசலையோ திமுக மேலே இருக்க வெறுப்பில் மைனாரிட்டிஸ் உள்ள எல்லாரும் 21 போட்ட மாதிரி ஒன்றும் திமுக போட போகிறது கிடையாது. அங்கேயும் உள்ள டிவிஷன் இஸ் டீப்பனிங். ஸோ அங்கேருந்து எஸ்பெஷலி யூத் அண்ட் விமன், யங் விமன் அண்ட் மிடில் ஏஜ்டு விமன் அண்ட் யூத், தே ஆர் டேர்னிங் டுவர்ட்ஸ் விஜய். அதை என்ஷூர் பண்ணணும் அமங் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்னால் விஜயை தனியாக நிற்க வைக்கணும். விஜய் தனியாக நிற்கிறது தான் உங்களுக்கு லாபம். ஆனால் தனியாக நிற்கும் போது அவர் இஷ்டத்துக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டார்னா பிரச்சனை. நான் சொல்கிற கேண்டிடேட்டை போடு, அந்த நோக்கமும் இருக்கலாம். நான் அது மட்டுமான காரணம். இப்போ கூட இதை நான் வந்து இதுதான் நான் சொல்லுவேன் வித் அ கேவியட், திஸ் இஸ் சம்திங் லைக் தட். எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேட் இப்படி பிஹேவ் பண்ண முடியாது. த மைட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்டு, Solicitor General of India, in practical purpose he is the advocate attorney general of India. வெங்கட்ரமணி எந்த கேஸில் வந்து நின்றுருக்காரு? எல்லாமும் சுதந்திர இந்தியா வரலாறுல இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் 1950 ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது போத் அட்டார்னி ஜெனரல் அண்ட் சொலிசிட்டர் ஜெனரல் 2 பேரில் நம்பர் 1 லா ஆஃபீஸர் அட்டார்னி ஜெனரல், நம்பர் 2 லா ஆஃபீஸர் தான் சொலிசிட்டர் ஜெனரல். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் மோடி கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கடரமணி வந்து கே வேணுகோபால் வந்து அட்டார்னி, முதல் கவர்மெண்ட்டில் வந்து முகுல் ரோத்தகி அட்டார்னி ஜெனரல்,
அப்போ இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் அப்போ முக்கியமான எல்லா கேஸ்லையும் முகுல் ரோத்தகி தான் வருவார். மோடி 2.0 அட்டார்னி ஜெனரல் KK வேணுகோபால், சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. ஆனால் முக்கியமான எல்லா கேஸ்லையும் வந்து KK வேணுகோபால் தான் வருவார். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் KK வேணுகோபால் ரிட்டையர்ட், ஏஜ் ஆகிடுச்சு, அட்டார்னி ஜெனரலாக வெங்கட்ரமணியை போட்ட பிறகு மோடி 2.0லேயே அவரை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான எல்லா கேஸ்லையும் அன்யூஷுவல் ஸ்டெப், it was not attorney general but the solicitor general who was representing the union government. It's a very interesting proposition, very interesting event. KK வேணுகோபால் அந்த எக்ஸ்டென்ஷனை எடுத்துக்கல, ஹெல்த் ரீசன்ஸ். அவர் போன பிறகு வெங்கட்ரமணி வந்து சொலிசிட்டர் ஜெனரலாக தான் அப்பியர் ஆகிறாரே ஒழிய ஏஜியா வெங்கட்ரமணி வந்து வரதே ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். கேஸ் தான் இல்லைன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து கரெக்டான வார்த்தை. ஒன்று ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் வந்து நிற்பாங்க. விச் வாஸ் நாட் த சினாரியோ வென் முகுல் ரோத்தகி அண்ட் KK வேணுகோபால் வேர் தேர் in the first 8 to 9 years. So he is the number one law officer in practical purpose, though he was solicitor general. அவரை கொண்டு வந்து ஒரு சினிமா என்னடா கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸாக கர்மம் பிடிச்சவன் ஒரு சினிமா அதை பிடிச்சவன் பார்க்க போகிறான், பிடிக்காத எழுந்து போக போகிறான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹல்லா பொல்லா கிரியேட் பண்ணுறானுங்கன்னு தான் தெரியல. இது சிஸ்டத்தை வீக்கெண்ட் பண்ணுறது. நாளைக்கு எனக்கு பிடிக்கலன்னா எங்கே வேணால் போவேன்றதுக்கான வேலை. சொலிசிட்டர் ஜெனரல் அப்பீர் ஆகிற கேஸான்னு கேட்டால் சிரிப்பான். பீப்புள் will laugh at the face of this government. படத்துக்கா அப்படிங்கிறது தான் ரியாக்ஷன் இருக்கும். செந்தில் பாலாஜி கேஸில், மம்தா பானர்ஜி கேஸில், இவன் பேர் சுவேந்த அதிகாரி கேஸ்ல, இல்ல கவர்னரோட இந்த ஆர்டர் சைன் பண்ணது, கையெழுத்து போடாம பாஸ் பண்ண ஆர்டர்ஸ், அந்த மாதிரியான கேசஸ்ல வந்து நிற்க வேண்டிய சொலிசிட்டர் ஜெனரலை ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்து நிறுத்துதுன்னா இது என்ன கவர்மெண்ட்னு புரியல. அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர்கிறது. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே தரப்பிலிருந்து இதை பழிவாங்கும் நோக்கமாக நாங்கள் பார்க்கல, இதெல்லாமல் பழிவாங்கிறதுக்காக இருக்குது, ஏதாவது ப்ரொசீஜரல் லேப்ஸாக இருக்கும்னு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள், செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் விஜய் இது இப்படிலாம் பழிவாங்கிட முடியாது, தமிழ்நாட்டில் அது ஒர்க் ஆகாதுன்னு பேசுகிறாங்க. அப்போ இது வாயில் வந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது பிஜேபி நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், இதுக்கு மோடியை குறை சொல்லாதீங்கன்னு முட்டு கொடுக்குறாங்க. நேற்று வரைக்கும் நான் கூட இதில் மோடியை குறை சொல்ல வேணாம் தான் சொன்னேன். சிங்கிள் ஜட்ஜ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க, ஆமாம் அதோட முடிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போய் மோடியை குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் இந்த லெவலில் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கிள் ஜட்ஜ் we have got a robust independent judiciary. டெஃபினட்டாக சிங்கிள் ஜட்ஜு சிபிஎஃப்சி தலையில் ஒரு கூட்டு வச்சு she will clear the picture and she will allow the screening of the movie தான் நான் நினச்சேன். ஒரு பார்ட் நடந்துச்சு. சிங்கிள் ஜட்ஜஸ் given a good judgment. அதுக்கப்புறம் நடந்து தான் இட்ஸ் ரியலி கண்டிப்பாக இது மோடி அமித்ஷாவோட சம்மதத்தோடு தான் இது நடக்குது. பாஞ்சுன்னு ஓடுறாரு, 4 கால் பாய்ச்சல்ல ஓடுறாரு. 15 நிமிஷத்துல போய் நின்று இமீடியட்டா எங்களுக்கு ஹியரிங் கொடுங்க அப்படின்னுட்டு ஆர்டர் காப்பி கைக்கு வந்து 10 எரியுதா இந்தியா? ஆர்டர் காப்பி கைக்கு வந்துதானே தெரியல. 15 நிமிஷத்துல சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட போய் நீ முறையிடுற அளவுக்கு அவ்வளோ தலை போகிற விஷயம் அது. அதான் ஏன் இவ்வளவு அவசரங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டார். என்ன வாட் இஸ் த நீட்? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. அது அப்போ இது ஒரு அரசியல் கட்சி அவர் வச்சுருக்கிறதால டெஃபினட்டாக இது சம்திங் இஸ் குக்கிங் அப்புன்னு தெரியுது எனக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூடுனா, ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் எஸ்ஐடி சிபிஐ என்கொயரியை மானிட்டர் பண்ணாலும் கூட 12ஆம் தேதி அவர் விஜய் அப்பீர் ஆகும்போது அதெல்லாமே கூட நேர்மையாக நடக்குமா என்ற சந்தேகம் தான் வருது. இதில் என்னென்னா நம்ம எஸ்ஐடிக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜை மட்டும் வச்சா போதும், அவங்களுக்கு கன்விக்ட் பண்ணணுங்கிற தேவை அதெல்லாம் கிடையாது. விஜய் மீது ஒரு நேரத்தில் ஏதாவது மோட்டிவ் ஆஸ்பர்ஷன்ஸ் காஸ்ட் பண்ணணும், மோட்டிவ்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணணும், கேரக்டர் அசாசினேட் பண்ணணும், எலெக்ஷன் ஃபீல்டுலேருந்து தூக்கி போட்டணும். அவ்வளோதான். தேர்தல் ஜெயிச்ச பிறகு இன்றைக்கி யாருனாவது கெஜ்ரிவாலை பற்றி பேசுகிறானா? அந்த ஊழலில் இடி எதுவும் பேசுகிறானா? சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. எவனாவது பிஜேபியில் எவனாவது பேசுகிறானா? இல்லை இடி பேசுதா? கெஜ்ரிவாலை பற்றி யாரும் அப்படியே ஒருத்தர் இருக்காருன்னு கண்டுக்கிறானுங்களா? ஏன்னா யூ அச்சீவ்டு யுவர் எய்ம்ஸ். ஸோ அது எங்கே நிற்குதுன்னா, கெஜ்ரிவாலை டைல்யூட் பண்ணி கெஜ்ரிவாலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் எனக்கு புரியுது. டெல்லியை உங்களுக்கு சேலஞ்சர். I can understand that. You can go to any extent, you will go to any extent to finish off
கெஜ்ரிவால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். 99க்கு பிறகு நீங்க அங்க அவ்வளவுதான். ஊருக்கே வரல அது எனக்கு புரியுது. அந்த அட்ராசிட்டியோட வெலாசிட்டி எனக்கு புரியுது. இது ஒரு சினிமா. ஒரு சினிமாவுக்கும் நீங்கள் சொலிசிட்டர் ஜெனரலை கொண்டு வந்து தான் நிறுத்துவீங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ 5 மணிக்கு ஒரு வேளை பெஞ்சு வந்து உங்கள் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் ஆடுற பெஞ்சு அப்பீல்டு பண்ணிடுதுன்னா ராத்திரி 10 மணிக்கு போய் சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டு வாசல் நிற்பீங்களா? சூரியகாந்த் வீட்டு வாசலில் 10 மணிக்கு போய் நிற்பீங்க. ராத்திரி 2 மணிக்கு ஹியரிங் கூட வைப்பீங்க. இதான் வந்து அப்சல் குரு தூக்கில் போகிறதுக்கு முன்னால் வச்ச மாதிரி ராத்திரி 2 மணிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வீட்டில் கூட ஹியரிங் வைப்பீங்க நீங்கள். இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். இது வந்து பவரை இப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு விவஸ்தை இருக்குது. ஒரு சினிமாவுக்கு எதிராக ஒரு கொசு அடிக்கிறதுக்கு பெரிய இதை வந்து இப்போ கடப்பாறை எடுத்து கதையாக இருக்குது. உள்ளி கூட கடப்பாறை விழிச்சிருந்தது. நம்ம பெரிய கடப்பாறை தூக்கின்னு வந்திருக்கீங்க நீங்கள். புல்டோசரை குண்டுசிய இது அதை வந்து கொசு அடிக்கிறதுக்கு புல்டோசரோட ஓட்டிங்க வருவானுங்க. தே டோன்ட் ஹவ் எனி நார்ம்ஸ். எந்த நார்ம்ஸுமே கிடையாது. நான் நேற்று வரைக்கும் நினச்சேன் கேவலமாக போக மாட்டாங்க. வேற ஏதோ மேபி அங்க போர்டுல இருக்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க கண்டிப்பா மோடி லெவல்ல பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இதுக்கு கன்கரன்ஸ் இருக்காது. பல நேரத்துல மாட்டாங்கன்னு நினைச்சேன். அப்பாயிண்ட் பண்ணவங்கள திருப்திப்படுத்துவதற்காக சில அப்படி கூட இருக்கலாம். அவன வந்து மோர் லாயல் தென் தி குயினா கூட பண்ணிருப்பான். சம்திங் ஹேப்பன்ட். பட் டெஃபினட்டா பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இன்டர்ஃபரன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். எப்ப ஏஎஸ்டி 10 நிமிஷத்துல ஓடுறாரோ எஸ்ஜி வந்து நிக்கிற ஆன்லைன் இது தலைவரோட மோடி தலைவரோட பூரண ஆசீர்வாதத்துல தான் இது நடக்குதுன்றது தெளிவாகவே புரிஞ்சு போச்சு. அப்சல்யூட்லி நாசியேட்டிங். முடைநாற்றம் எடுக்கக்கூடிய விஷயம் இது. அப்படியே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர் தமிழிசை சொல்கிறாங்க விஜய் ஒரு நல்ல அரசியல் சக்தியாக உருவெடுக்கணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு. ஒரு பக்கம் நீங்கள் கரூர் இஷ்யூ அதெல்லாம் பிளான்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கால்ஸ் கொடுக்கறது, நயினார் அமித்ஷாவை வச்சுக்கிட்டே பேசினதுக்கு அவர் இன்னைக்கு அன்யூஷுவலாக இவ்வளோ நாள் கழித்து உள்துறையிலேருந்து வந்து கரூரில் அந்த சம்பவ இடத்தை பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒன்று குக் பண்ணுறாங்கங்கிற இடத்துக்கு அது போகுதா அப்படின்னு அப்படிதாங்க போகுது. நான் முதல்ல நம்பலை, இப்போ நம்புகிறேன். இது அங்கே விசாரணை நேர்மையாக நடக்கும்ன்ற சந்தேகம் தான். ஏன்னா நயினார் பேசினதனுடைய நீட்சியாக இதை பார்க்க கண்டிப்பாக. திரும்ப திரும்ப விஜய்க்கான அழைப்பு என்பது இட்ஸ் அ த்ரெட், இட்ஸ் அன் இன்டிமிடேஷன். அது தமிழிசையே நயினார் இவங்கெல்லாம் பேசுறது, இவங்களுக்கெல்லாம் எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது தமிழ்நாட்டில். இவர்கள் எந்த விதத்துலையும் மக்கள் சக்தி இல்லாதவர்களானோ அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுன்றது அர்த்தம் உள்ள ஒரு விஷயம். லுக், ஒழுங்காக இருக்கணும்னா எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோன்றாங்க. சார்ஜ் ஷீட்டில் நேம் போட்டு போய்டுன்னு மிரட்டுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விசாரணை நேர்மையாக நடக்குமான்ற ஐயம் எழுவது இயல்பானது. பாப்போம் சார், அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஏதாவது மேபி அந்த சினிமாக்கான க்ளோஷர் ப்ராப்பராக நடக்கணும். இங்கே வந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டு பாலிட்டிஷியன் 100 days கூட இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஜனநாயகன் கிடையாது. சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது ரிலீஸ் ஆகிடும். தட்ஸ் நாட் அண்ட் அவரோட படம்லாம் வந்து எதுவுமே வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது. அதுவும் இவ்வளோ கிரைசிஸுக்கு பிறகு வரும்போது அது இட் வில் ஏர்ன் இட்ஸ் ஓன் ப்ராஃபிட்ஸ். அது ஒன்றும் சிக்கலே கிடையாது. எனக்கு அதில் எல்லாம் டவுட் இல்லை. பட் சிபிஐ இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா அங்கே வந்து இவர் நல்லா மாட்டியிருக்காரு. மோர் தென் ஜனநாயகன். ஆமாம், மோர் தென் இல்லை, ஜனநாயகன் லிஸ்ட்லேயே கிடையாது. அவருக்கோட ப்ராப்ளம் ஜனநாயகனே கிடையாது. ஜனநாயகன் வந்து அவர் பிஜேபி படம் கிடையாது, வேற எவனோ ப்ரொடியூஸ் பண்ணது. ஈவன் இஃப் இட் இஸ் இஸ் மூவி, அவர் காசு போட்டு 500 கோடி எடுத்திருந்தா கூட அந்த படம் என்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும், இட் வில் அச்சீவ் இட்ஸ் ப்ராஃபிட்ஸ். எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. பட் சிபிஐ என்கொயரி இஸ் அ ஜெனுவன் ப்ராப்ளம். ஏன்னா இந்த படத்துக்கே இவ்வளோ குறைச்சல் கொடுக்குறவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்றது இட்ஸ் எனிபடிஸ் கஸ். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உள்துறையிலேருந்து வந்து அங்கே பார்த்துருக்காங்களா கரூரில்? மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து எதுக்கு வந்தானுங்க அதுதான் தெரியல. இவ்வளோ நாள் அங்கே சம்பவ இடத்துல அவங்க நார்மல்சிக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் எதை பார்த்தீங்க என்ன ஏதுங்கிறது தெரியல. Supreme Court already ordered an inquiry by CBI, which is monitored by an SIT constituted by the same Supreme Court, by retired Supreme Court judge. இப்போ என்ன திடீர்னு உனக்கு வந்து உள்துறை அமைச்சகத்தின் ஆள் அனுப்புறது? ஹச்ராஜா நேற்று ஒரு வார்த்தை சொன்னார். அது கனெக்ட் ஆகுமா எனக்கு தெரியல. நாங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கூடோம். நாங்கள் நினைச்சா அன்னைக்கே கைது பண்ணி உள்துறை அமைச்சர் தான் செஞ்சிருக்க முடியும்னு நேற்று பேசுறாரு. அது எப்படி நாங்கள் ஏன் பழி வாங்க சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியல. அன்னைக்கு வந்து அது கேஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தது, சிபிஐக்கு கொடுக்கல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மதம் இல்லாமல் சிபிஐக்கு போக முடியாது. பிகாஸ் தே வித்ட்ரான் தி ஜெனரல் கன்சர்ன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகத்தை பழி வாங்குறீங்களான்னு கேட்டால் கரூருக்கே நாங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணலையேன்னு அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, கரூர்ல தெரிஞ்சே டெலிபரேட்டா விட்டீங்களா? அந்த அதிகாரமே அவங்ககிட்ட இல்லை. லாஜிக்கலி ஹெச்ராஜா சொல்றது தப்பு.
அப்போ சிபிஐக்கு விஷயம் போல, ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் போலீஸ் தான் அதை ஹேண்டில் பண்ணாங்க. இல்லை ஹேமமாலினி கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியிடுங்க, ப்ராப்ளி அதையாவது என்னங்க இது, அதுக்கு ஒன்றும் லீகல் வேல்யூ கிடையாதுங்க. அதுக்கு ஹேமமாலினி கமிட்டிக்கு ரிப்போர்ட்டுக்கு இந்த லீகல் மேண்டேட்டுமே ஃபோட்டோ ஆப் அது உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் 1000 குழு போட்டுப்பீங்க. அதாவது நாங்கள் நினச்சிருந்தா அப்படின்ற வார்த்தையே தப்பு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு என்ட்ரஸ்ட் பண்ண பிறகு தான் உங்கள் ரோலே வருது. அதுக்கு முன்னால் வரைக்கும் இட் வாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீ நினச்சா கூட உள்ளே வர முடியாது. நீ உள்ளே வர முடியாது. நீ நினச்சா கூட உள்ளே வர முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சென்ட் இல்லாமல் நீ வரணும்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டோட சாங்ஷன் வேணும். அது கிடைச்சதுனால தான் நீ உள்ளே வந்த. அதிகபட்சம் நீங்கள் பண்ண முடிஞ்சது பிரதமர் நிதி உதவி அளிச்சதுங்கிறதோட எல்லாம் ஓகேங்க. நீங்கள் நான் நினச்சா விஜய் அரெஸ்ட் பண்ணுவேன்றது நீ நினச்சாலும் பண்ண முடியாதுன்னு நான் அந்த ஸ்டேஜில் பண்ணிட முடியாது. உனக்கு அதிகாரமே இல்லை. வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியது. அது எச் ராஜாவுக்கு சொல்லியே தர தேவையில்லை. இப்போ நல்லா வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய இவ்வளோ கிடைச்சாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸே அதை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. விஜய் அவர்களுக்கு இரட்டை நெருக்கடி. ஏன்னா ஜனநாயகன் விவகாரத்தில் சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தாலும் அடுத்த அப்பீல்ஸ் இருக்குது. 2 மூத்த வழக்கறிஞர்கள், இந்த பக்கம் முகுல் ரோத்கி, இந்த பக்கம் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தானு, அந்த பக்கம் ஹியரிங்ஸ் போது லீகல் பேட்டிலுக்குள்ளே போனாலும் இமீடியட்டாக சொல்யூஷன் கிடைக்காதுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் 12ஆம் தேதி அவரை கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. பல முனை தாக்குதலுக்கு அக்ரெசிவாக ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு வருவதற்கு முன்பாகவே குறிவைத்து டார்கெட் செய்யப்படுகிறாரா விஜய்? எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக இது வந்து ஒரு பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி கண்டிப்பாக விஜய் தண்டித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் இதை பார்க்கணும். இது வேறு விதமான கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அளந்தாங்க சில பேர். விஜய் வந்து பிஜேபி பழி வாங்குறதுனால பிஜேபிக்கு எதிராக பேசுவார், ஸோ தட் ஆன்டி பிஜேபி ஓட்ஸு திமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு போயிடும், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ்லாம் சொன்னாங்க. நான் அப்படி நினைக்கல. இன்றைக்கி சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் வந்த உடனே நான் நினச்சேன் விட்டுருவாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு. உடனே பெஞ்சுக்கு ஓடுறாங்க. பெஞ்சுக்கு ஓடுறதோட இல்லாமல் முகுல் ரோத்தகி டெல்லியிலேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இவங்க சாலிசிட்டர் ஜெனரல் ஸோ இவங்க முகுல் ரோத்தகியை கொண்டு வராங்க ஜனநாயகன் சைடில். அவங்க ஸ்டேட் சென்டர் வந்து சிபிஎஃப்சிக்காக சொலிசிட்டர் ஜெனரலே வராரு. அப்படின்னா அது ஒரு சினிமா. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. ஒன்றும் எர்த் ஷேக்கிங்காக ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மிலிட்ரி அம்பலத்தை காமிச்சா அப்படி நாடுன்னு அப்படியே பற்றி எரியுமா? இல்லை வந்து அப்படியே பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியாவை பிடிச்சிட்டு போகிறான், சைனாக்காரன் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டு போகிறான், வெனிசுவேலா அதிபரை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் நீங்கள் இது வரைக்கும் மிலிட்ரி அம்பலத்தெல்லாம் காமிச்சதே இல்லையா உங்களுக்கு வேண்டிய படத்தில்? அப்போ 5 பேர் பார்த்தானுங்களா? அவங்க எதுக்கு விட்டானுங்க? 4 பேர் ஒன்றுமே சொல்லாம விட்டு தானே இது செஞ்சிருக்காங்க. 5 பேரும் ஆரம்பத்தில் ஓகே சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து நீங்கள் இது பண்ணுறாங்க. அப்போ இது என்னது? இது இவ்வளோ சீப்பாக, இவ்வளோ கீழ்த்தரமாக, கேவலமாக, அற்பத்தனமாக பிஜேபி ஏன் நடந்துக்குது? நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டர் நடந்துக்கலான்னா அவன் மாட்டினான் பிரச்சனை இல்லை, அவனை வச்சு செய்வீங்க. இப்போ அடுத்து சிபிஐ வந்து 12ஆம் தேதி அது நியாயமான ஒரு சம்மன்ஸ் தான். ஏன்னா சிபிஐ என்கொயரியில் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹஸ் டு பி சம்மன்டு, அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் பிஃபோர் ஃப்ரேமிங் சார்ஜ் அவ்வளோதான், ஃபைலிங் சார்ஜ் ஷீட் நீ கூப்பிட்டு தான் ஆகணும். அதனால் அது வந்து நான் பழிவாங்க நடவடிக்கையாக பார்க்கல. வேற ஜனநாயகனுக்கான இந்த தடைகள்ன்றது வந்து த மைட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் ஒன் மூவி. நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். புத்தி வந்து கெட்டு போச்சுன்னு தான் நினைக்கணும். அதாவது மம்தா பானர்ஜியை போய் அங்கே வந்து பாடாப்படுத்துறது, இங்கே வந்து படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறது, அராஜகத்தின் உச்சத்தில் பாஜக அரசு ஆடிக்கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கணும். இது சட்ட விதிமீறல், இதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சினிமாவை, ஒரு கலைப்படைப்பை இப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஊயிஸ் விஜய் அவர் வந்து இந்தியன் ஸ்டேட்டோட ஸ்டாண்டு தான் அவரோட ஸ்டாண்டு. பல படங்களில் வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு தனி நபராக போய் 1,00,000 பேர் இருக்க ஒரு இராணுவத்தோட ஒண்டியாக சண்டை போட்டு அவர் காப்பாற்றி தீவிரவாதிகளை கொண்டுட்டு மீட்டுட்டு வந்துடுவார். பிணை ராணுவத்தில் இருக்க மாதிரி படங்களும் எடுத்திருக்காரு. அவர் இந்தியன் ஸ்டேட்டோட ஒரு அங்கம். அவர் அப்படி தான் அங்கே படம் எடுக்க முடியும், அவரை தான் நீ எடுக்க முடியும். இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து அதர் சைட் ஆஃப் த ஜம்மு காஷ்மீரோ, இல்லை நாகாலாண்டில் அதர் சைட் ஆஃப் நாகாலாண்டோ, டெல்லி ரயாட்ஸோட அதர் சைடை பற்றி நீ பேச ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ் போட்ட மாதிரி குஜராத் ஃபைல்ஸ் எடுக்க முடியாது. அப்போ இதில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் அவரை போய் அவர் எப்படி வந்து ஸ்டேட்டுக்கு எதிராக போயிட முடியும்? அப்போ இது பச்சையாக தெரியுது உங்களுக்கு வந்து மோடி அரசாங்கத்தோட அற்பத்தனமான வந்து அருவருக்கத்தக்க ஒரு மூவ். இது இவ்வளோ தூரம் நான் போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன், நீ காலையில் ஆர்டர்ஸ் வரும், கண்டிப்பாக ஜட்ஜு பர்மிட் பண்ணுவாங்க, அதோட விட்டு போயிடுவானுங்கன்னு நினச்சேன். 10 நிமிஷத்துலேயே பெஞ்சுக்கு ஓடுறதும், சொலிசிட்டர் ஜெனரலை கொண்டு வந்து நிறுத்துறதும். இப்போ ஹைகோர்ட் பெஞ்சில் இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நைட்டில் போய் ஜட்ஜு விட்டு தட்டி நிற்பானுங்க.
ஸோ திஸ் இஸ் நாசியேட்டிங். ஒரு சினிமாவை இப்படி டீல் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இது மோடி கவர்மெண்ட்டுடைய அற்ப புத்தியை தான் காட்டுகிறது. இப்போ இதற்கு அதாவது இப்போ அவர் சினிமா ஃப்ரெட்டர்னிட்டின்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரொஃபைலில் அவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க வாய்ஸ் அவுட் பண்ணலை. அரசியல் சார்ந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் தான், தாவேக்கா கூட ரியாக்ட் பண்ணல, காங்கிரஸ் மிக அதீதமாக ஒரு அக்கறையை காட்டுவதை எப்படி பார்க்குறீங்க? கிரீட்ஸோடன்கிற வரைக்கும் போகிறாங்க. ஜோதிமணி அவர்கள் சென்சார் போர்டையே கலைச்சிருங்கிற லெவலுக்கு. அதாவது வந்து தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை இப்போ ஜனநாயகம் பிரச்சனை தான். சென்சார் போர்டையே கலைச்சிடுங்கன்னா நாளைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ் வரும்போது எங்கே போய் நீங்கள் முறையிடுவீங்க? என்ன பேசுகிறாங்க ஜோதிமணி? சென்சார் போர்டை கலைக்கணுன்றது ஒரு அது வந்து கருத்தியல் ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு கருத்து தான். இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் சென்சார் போர்டுக்கு அர்த்தமே கிடையாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு, அதனால் வந்து இட்ஸ் அப்சல்யூட் கிராப். நீங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு எந்த விதமான ஒரு ரெலவன்ஸும் இல்லைன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவங்க ஜோதிமணி அதை சொல்கிறதுன்றது அந்த நோக்கத்துலேருந்து கிடையாது. ஏதோ ஒரு அர்ஜென்சியில் விஜய் எப்படியா காப்பாற்ற துடிக்குது காங்கிரஸ் இன்னைக்கு. அது திமுக வெறுப்பேற்றுற ஒரு காரியம். விஜய் மீதான அன்பு காதல்ன்றதெல்லாம் கிடையாது. திடீர்னு காதல் பொத்துக்கிட்டு வருது காங்கிரஸுக்கு விஜய் மேலே. அஃபிஷியல் டிஎன்சிசி பேஜில் படத்துக்கு எதிராக, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக சிபிஎஃப்சி ஆக்டிவிட்டியை கண்டம் பண்ணுறாங்கன்னா இது வேற ஒன்றும் இல்லை. திமுக தீய சக்தின்னு சொன்ன விஜய்க்கு ஆதரவாக இப்படி ஒரு ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தே வாண்ட் டு டீச் அ லெசன், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. இது இந்த எண்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து இது பச்சையாக இது வந்து இவங்களோட பாலிடிக்ஸ், காங்கிரஸோட பாலிடிக்ஸ். திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விரும்பின சீட்டு திமுக கொடுக்க மாட்டேன்னுது. திமுக விட்டு வெளியிலையும் போக முடியல. உள்ளே இருந்தனே குறைச்சல் கொடுத்துன்னு இருக்காங்க. அதில் இந்த விஷயம் கையில் வந்துடுச்சு. 8 பேர் நேற்று வந்து ட்வீட் போடுறான். அஃபிஷியல் டிஎன்சிசி பேஜ்லேயே இந்த இஷ்யூ நீ போடுறேன்னா இது திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு கோபத்தை உண்டாக்கும்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. டார்கெட் வந்து மோடி கிடையாது, டார்கெட் திமுக. விஜய் ஜனநாயகன் விஷயத்தில் காங்கிரஸோட ஸ்டாண்டு, சவுடாங்கர் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், எல்லாரோட ஸ்டாண்டுமே வந்து இவ்வளோ அக்ரெசிவ் ப்ரோ விஜய் ஸ்டாண்டு காரணம் தர் டார்கெட் இஸ் நாட் மோடி பட் ஸ்டாலின். உங்களுடைய நோக்கம் என்பது விஜய்க்கு அன்பு கிடையாது, சீட்டு எண்ணிக்கையை ஈட்டுறது. சீட்டு எண்ணிக்கை திமுகவை வெறுப்பேற்றி, கோபப்படுத்தி, உசுப்பி, இரிட்டேட் பண்ணி கூட சீட்டு வாங்கணும், அவ்வளோதான். அதை தான் காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு கிடக்குது. இப்போ திடீர்னு அப்படியே பொத்துக்கிட்டு வருது. திமுக எப்படி அதை ரசிக்கும்? தீய சக்தின்னு அவர் சொன்ன பிறகு திமுக எப்படி அதை ரசிக்கும்? பட் வெளியிலையும் காங்கிரஸ் போக மாட்டேங்குது. காங்கிரஸை வெளியில் அனுப்புகிற தைரியமும் திமுகவுக்கும் இல்லை. இவ்வளோ தூரம் பண்ணுறான்ல காங்கிரஸ், தூக்கி வெளில போடு. எல்லாம் முடிஞ்ச பிறகு செல்ல பிறந்தகை கூட்டணி குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் பேசி முடித்த பிறகு ஸோ ஒரு சினிமாங்க இது. ஒரு சினிமாவை நம்ம சினிமாவாக பார்க்கணும், அவ்வளோதான். அவன் கண்டிப்பாக வந்து விஜயோட படங்கள்லாம் ஆன்டி ஸ்டேட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹிம்செல்ஃப் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். கடந்த பல ஆண்டுகளாக அவர் எடுத்த படங்கள், அவர் நடித்த படங்கள் எல்லாமே இந்தியன் ஸ்டேட்டோட வாய்ஸாக தான் அவர் இருந்திருக்காரு. ஒரே ஆள் 1,00,000 பேரை சாவடிக்கிறது, ஒரு இராணுவத்தையும் ஒரு இண்டிவிஜுவல் சாவடித்து பொதுமக்களை மீட்டுட்டு வர்றது, தீவிரவாதத்துக்கு எதிராக ஒருத்தரை துப்பாக்கி எடுத்து எல்லோரும் டிஷன் சுட்டு கொண்டுடுறது, தீவிரவாதத்துக்கு எதிராக இவர் ஒருத்தர் மட்டுமே பேசுகிற பேச்சுக்கள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே நிற்கும். பல இடங்கள்லேயும் வந்து சிறுபான்மையினரை தான் தீவிரவாதிகளை சித்தரித்து தான் அவர் படங்கள்லேயே நடிச்சிருக்காரு. அப்போ அவர் யாரோட ஆளு, யாரோட பிரதிநிதின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பொது புத்தியில் இருந்தால் தான் பிஸ்னஸும் பண்ண முடியும். அவ்வளவு டாப் ஏர்னிங்கில் இருக்கிறவங்க பகச்சிக்க மாட்டாங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது தப்பி தவறி கூட ஈவன் பை டிஃபால்ட், நைதர் பை டிஃபால்ட் நார் பை டிசைன், விஜய் வந்து ஸ்டேட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி கூட நடிக்க மாட்டார். அவர் வச்சு படம் எடுக்கிறவன் அப்படி ஒரு காட்சியை கூட கற்பனை கூட பண்ண மாட்டான். அதனால் வந்து அங்கே வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கு ஆபத்து, பிளா 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 போன்ற யூஸ்வல் டைலாகுக்கு எல்லாம் எந்த அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா he was never a challenger to the state. இப்போ வேறு யாரோ ஸ்டேட்டை சேலஞ்ச் பண்ணி படம் எடுக்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட நீங்கள் there is 1% to 10% ஆஃப் சான்ஸ் தட் எஸ் பப்ளிக் ஆர்டர் இஸ் இன்வால்வ்டு, நம்ம அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்போம்னு பார்க்கலாம். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்டேட்டை சேலஞ்ச் பண்ணி படம் எடுக்கிறவங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் he himself is a state. அவரோட லாங்குவேஜ், அவருடைய சினிமா, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இஸ் an apt representative of the Indian state. இன்னும் கன்ஃபைன் பண்ணோம்னா அவர் பொலிட்டீஷியனாக கட்சி அறிவிச்சும் கூட இன்னைக்கு இருக்க இந்தியன் ஸ்டேட்டை குறித்தெல்லாம் அவர் டச் பண்ணல. ரூலிங் பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒண்ணுமே பேசல. அவரு
பாப்போம் சார். பொட்டன்ஷியல் த்ரெட்டாக வரக்கூடிய விஜய்க்கு இவ்வளவுனா ஆளுங்கட்சியான திமுகவை என்ன பண்றாங்கிறத நம்ம ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் நெருக்கத்தில் Yes, yes. நிச்சயமா. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக நன்றி நன்றி சார்.